ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் நவீன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிவிகே எம்எல்ஏக்கள் நிறைய பேர் நிறைய இடத்துல ஆடிட்டு போகிறாங்க, ஆய்வுக்கு போகிறாங்க. அங்கே நிறைய பிரச்சனைகளை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கு சரியான சொல்யூஷனும் கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே நல்லது, வரவேற்கக்கூடியது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, நிறைய எம்எல்ஏக்கள் பண்ணக்கூடியது, பேசக்கூடியது எல்லாமே இங்கே சர்ச்சையாக மாறிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய பூகமாக வெடிச்சிட்டு இருக்குது. இது ஏன் நடக்குது, இதை எப்போ இவங்க தடுக்க போகிறாங்க, நிறுத்த போகிறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சமீபத்தில் ஒரு பெண் அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஆடிட்டுக்கு போகிறாங்க. அவங்க அங்கே போயிட்டு மாணவிகளோட கலந்துரையாடுறாங்க. அங்கே கலந்துரையாடும் போது ஆங்கில திறனை பற்றி பேசுகிறாங்க. பேசும்போது அதை எடுத்து இங்கே ரீல்ஸாக போடுறாங்க. சமூக வலைத்தளங்களில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எரிச்சலை அது ஏற்படுத்தி மிகப்பெரிய பூகம்பமாக வெடிச்சிருக்கு. நம்மளோட கேள்வி என்னன்னா, நீங்கள் ஆய்வுக்கு போகிறீங்க, இது எல்லாமே சரிதான். ஆய்வுக்கு போகிறீங்க, கட்டிடங்கள் நல்லா இருக்குதா, மாணவர்களுக்கு சரியான டைமில் ஆரோக்கியமான உணவு கிடைக்குதா, மாணவர்களுக்கு யூனிஃபார்ம்லேருந்து சைக்கிள்லேருந்து அது எல்லாமே கிடைக்குதா, அங்கே குடிநீர் சரியாக கிடைக்குதா, ஆசிரியர்கள் வந்து சரியான டைமுக்கு டியூட்டிக்கு வந்துட்டு போகிறாங்களா, கரெக்டான நம்பரில் ஆசிரியர்கள் இருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா பரவாயில்ல. மாணவர் கூட கலந்துரையாடுறீங்க, அதுவும் தவறு கிடையாது. மாணவர்கள்கிட்ட கலந்துரையாடும் போது அதை நம்ம எதுக்கு வீடியோ எடுத்து போடணும்? அங்கே நீங்கள் சரி பார்க்கலாம். நீங்கள் வீடியோ எடுத்துட்டீங்க, அதை நீங்கள் சரி பார்க்குறீங்க, அது மக்கள் மத்தியில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும் உங்களுக்கு அது தெரியாண்டாமா? நீங்கள் ஒரு அமைச்சர், படித்தவங்க, நீங்கள் ஆய்வுக்கு போகிறீங்க, உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, அது எல்லாமே ஓகே. நம்ம அந்த பதவியை மதிக்கிறோம், உங்களை மதிக்கிறோம். ஆனால் எப்படி கலந்துரையாடணும், என்ன டாபிக் பேசணும், அது உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் ஆங்கிலங்கிறது அறிவு கிடையாது, ஆங்கிலங்கிறது ஒரு மொழி தான். இங்கே நிறையோட பிரச்சனை என்ன இருக்குன்னா, ஆங்கிலத்தை வந்து அறிவு நினச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தனுக்கு ஆங்கிலம் நல்லா தெரியுது, ஆங்கிலத்தை நல்லா பேசுகிறானா, ஐயோ இவன் மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆங்கிலம் தெரியலையா, இவன் முட்டா பையடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு இங்கே மாற்றணும். அதுவும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களே எப்படி இருந்தாங்கன்னா லாஸ்ட் பெஞ்ச் மாணவர்கள் எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் விவாதத்துக்கு வந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வரும். ஸோ இதை தான் புகமாக வெடிச்சிட்டு இருக்குது. அப்போ நமக்கு என்னன்னா, நீங்கள் நல்ல எண்ணத்தோடு ஆய்வுக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு நிறைய விஷயங்களை சரி பண்ணுறீங்க, நிறைய குறைகளை தீர்க்கிறீங்க, மக்கள் உங்கள் நம்புகிறாங்க. ஆனால் நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணுறீங்க, என்ன பேசுகிறீங்க, அதுதான் இங்கே தப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், ஒரு அமைச்சராக இருக்கட்டும், நீங்கள் சின்னதாக என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது நேராக போய் விஜய் அண்ணாவை தான் பாதிக்கும். அப்போ நீங்கள் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் அது எங்கே போகும், நேராக போய் விஜய் அண்ணாவை தான் பாதிக்கும். நீங்கள் நல்லது பண்ணுங்கள், அதுவும் விஜயனாக தான் போகும். நீங்கள் கெட்டது பண்ணுங்கள், அதுவும் விஜயனாக தான் போகும். ஸோ அதை தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் அடுத்தடுத்து மூவ் பண்ணணும். அந்த அமைச்சரோட பிரச்சனை தான் முடிஞ்சிட்டு வருது. இப்போ பாருங்க, ஒரு எம்எல்ஏ வந்து இந்த மாதிரி ஆடிட்டு போகிறாரு. அங்கே ஒரு வண்டி நிற்குது, அந்த லாரி நினைக்கிறேன், அந்த லாரியில் உள்ள டயரை போய் அந்த டயர் நல்லா இல்லை, குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அதை நீங்கள் எடுத்து இங்கே சமூக வலைதளங்களில் போட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதாங்க? நீங்கள் ஆடிட்டு போகிறீங்க, அது எல்லாமே வரவேற்கக்கூடியது. சரி பண்ணுறீங்க, அது எல்லாமே வரவேற்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் எதுக்கு போடுறீங்க? உங்களுக்கு தெரியுது அவர் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு, ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள், வண்டியில் ஆர்சி புக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, எங்களுக்கு வண்டி டயரை பார்த்துக்க தெரியும், இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப மோசமாக பேசுகிறாரு. அப்போ அதை நீங்கள் எதுக்கு வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் போடணும்? அது உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தாதா? இப்போ பாருங்க, உங்களை நிறைய பேர் அதை வந்து கிண்டல் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது அதை மேனேஜ் பண்ணிவிட்டு அதை சமூக வலைத்தளங்களில் போட அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு அது தப்புன்னு தெரியுதுன்னா அதை சமூக வலைத்தளங்களில் போடாதீங்க, அது நமக்கு தேவையில்லை. ஆய்வுக்கு போகிறீங்களா, கட்டிடங்கள் நல்லா இருக்கா பாருங்க, மாணவர்களுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைக்கதா பாருங்க, மாணவர்களுக்கு கல்வி கரெக்டாக இருக்கதா பாருங்க, இதெல்லாம் பாருங்க. இந்த தேவையில்லாததை பேசி தேவையில்லாததை பண்ணி அதை எடுத்து இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இந்த இடத்துல போட்டு தேவையில்லாமல் கெட்ட பேரை எடுக்காதீங்கன்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் பார்த்துருப்பீங்க, அந்த அமைச்சரோட வேலையை பாருங்க. அவர் அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பசங்களோட வந்து ஸ்டேடியத்துக்கு போகிறாரு, ஸ்டேடியத்தில் வச்சு மேட்ச் பார்க்குறாரு. அவர் மொபைலில் வச்சு எதையோ ஒரு மாத்திரையோ ஏதோ பொடியை வந்து அந்த ஏடிஎம் கார்டை வச்சு பண்ணுறாரு. அந்த வீடியோ வந்து வெளியே வருது.
அதை விட்டுருங்க. அதுக்கு நீங்க எதுக்கு விளக்கம் கொடுக்க போறீங்க? நீங்க விளக்கம் கொடுக்க போய் தான் அது மிகவும் மிகப்பெரிய பிரச்சனையாகுது. விளக்கம் கொடுக்க குடும்பத்தோட வந்து குழந்தைய வச்சுட்டு என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால மருத்துவர் வந்து மாத்திரை கொடுத்தாரு, அந்த மாத்திரையை வந்து நான் பொடியாக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மிகப்பெரிய சர்ச்சையா வெடிக்குது. அப்ப நமக்கு தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? உங்களோட நோக்கம் என்ன? மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்காக போராடணும், இங்கே உள்ள குறைகளை தீர்க்கணும். அந்த வேலையை மட்டும் பண்ணிட்டு போகலாம்ல. இதுக்கெல்லாம் எதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க? எனக்கு புரிய மாட்டேன். உங்கள் தலைவர் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரா? இல்லை இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு? அமைதியாக இருக்காரு, வேலையை பார்க்காரு, போயிட்டே இருக்காரு. அந்த மாதிரி போயிட வேண்டியதானங்க. அந்த மாதிரி போங்க. நீங்கள் ஒரு கை குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டு மாத்திரம் சொன்னால் யார் நம்புவாங்க? யாராவது நம்புறாங்களா? இங்கே எத்தனை கேள்விகள், நீங்கள் அந்த ஒரு வீடியோவில் எத்தனை கேள்விகள் இருக்குது. நீங்கள் அந்த குழந்தைக்கு இப்போ 3 வயசு இருக்குங்க. 1 வயசு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு யார் மாத்திரை தான் கேட்குறாங்க. அந்த மாத்திரையை நீங்கள் எப்படி அந்த ஏடிஎம் கார்டை வச்சு பிடிச்சின்னு கேட்குறீங்க. அப்படி பிடிக்கும் போது எதுக்குங்க அதை வச்சு ஒரு 500 ருபீஸ் வச்சு மறைக்கணும், தொப்பியை வச்சு மறைக்கணும் கேட்குறீங்க. அந்த ஸ்டேடியத்துக்கு உங்கள் ஃபேமிலியை காணவே இல்லை, உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ நீங்கள் எதுவுமே போடலை இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வருது. இது எதனால் வருது? நீங்கள் விளக்கம் கொடுத்தனால. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் வீடியோ நிறைய வீடியோ வெளியே வருது. அதனால தான் சொல்கிறேன், நல்ல நோக்கத்துக்கு பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள், அதை பண்ணிகிட்டே போங்க. எது பேசணும், எது பேசக்கூடாது, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, இதை ஃபஸ்ட்டு உங்கள் தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஆடிட்டு போகிறீங்க, தவறு கிடையாது. நல்லது பண்ணுறீங்க, தவறு கிடையாது. ஆனால் அதை எடுத்து எடிட் பண்ணி ரீல்ஸாக போடும்போது மக்கள் மத்தியில் அது வேற விதமாக பார்க்கப்படுது. நீங்கள் நல்ல நோக்கத்துக்கு பண்ணக்கூடியது மக்கள்கிட்ட வரும்போது அது வேற விதமாக கன்வெர்ட் பண்ணப்படுது. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்கள் விஜய் அண்ணாக்கும் கெட்ட பேர் வராது. அவரும் நல்லபடியாக ஆட்சி அமைச்சிட்டு போவார். இப்போ அமைச்சருக்கு மேலே ஊழல், லஞ்சம் பெற்றாருன்னு சொல்லிட்டு பிரச்சனை வருது. இதெல்லாம் எதனால் பாருங்க. இப்போ அவர் லஞ்சம் பெற்றாரா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? என்னோட ஆட்சியில் வந்து ஊழல், லஞ்சம் எதுவுமே நடக்காது, வாங்கவும் மாட்டோம், வாங்குறவங்கள விடவும் மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போமே 2 ஊழல் வந்தாச்சு. அரசு வழக்கறிஞரை நியமிக்கிறதுல வந்து நிறைய கோடி ரூபாய் வந்து இந்த மாதிரி லஞ்சமாக பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் நம்ம என்னது பண்ணாலுமே மக்கள் மத்தியில் வந்து வேறு விதமாக திணிக்கப்படும், அது தவறுதலாக புரிஞ்சிக்கப்படும். அதனால் நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டுருக்க நல்லதுன்னு தோணுது. நன்றி, வணக்கம்.